ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் கறி எப்படி வைக்கலான்னு ஒரு குட்டி விளாக்கில் பார்த்துடலாமா? இன்றைக்கி எங்கள் சித்தி வைக்கிற மீன் கறி தான் பார்க்க போகிறோம். எப்படி வைக்கான்னு பார்க்கலாம். நம்மளே இதுமாதிரி ட்ரை பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு மீன்லாம் நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டு அப்புறம் அந்த சட்டியில் மீன் கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதில் மாங்காய், தக்காளி, மிளகா தேவையான அளவுக்கு வெட்டி போட்டுட்டு நம்ம தேங்காய், சின்ன உள்ளி, தக்காளியெல்லாம் அரைச்சிருப்போம் பார்த்திங்களா, சேர்த்து அந்த பேஸ்ட்டும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம புளி தண்ணி எல்லாமே கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அப்படி கிண்டிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் நம்ம அப்படி அந்த மீன் மேலே பட்டும் படாமல் நேரம் மீன்லாம் வேறு கரைஞ்சி போயிடக்கூடாது பற்றியெல்லாம் அப்படி கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பில் வைக்கிறாங்க. அடுப்பில் வச்சு ஸ்டவ்லாம் ஆன் பண்ணிவிட்டு லேசாக கொஞ்சம் ஒரு கொதி வரும்போது கருவேப்பிலை போட்டாங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையை போட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா கொதிக்கும் பற்றியெல்லாம் வேறு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்தில் காய 10 நிமிஷம் கழித்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அழகாக நம்ம குழம்பு இறக்கி நம்ம சாப்பாடு கூட வச்சிடலாம். இவ்வளோ தான் மீன் கறி. இதே மாதிரி வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள்.